ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாம் தைச்சி மிச்சமாகிற வேஸ்ட் கிளாத்தை வச்சும் நம்ம அரிசி வாங்குகிற பை மிச்சமாகிற அந்த பையை வச்சும் இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஹேங்கிங் ஒன்று எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த மாதிரி ஒரு அரிசி பேக்கை நீங்கள் சைடு கட் பண்ணி எடுத்து இப்படி ஓப்பன் இதில் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த கைப்பிடி இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் இந்த அரிசி பேக்கை இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கில் இங்கே 22 இன்ச்சஸ் லென்த்து, இது 8 இன்ச்சு லென்த்து. ஓகேங்களா? இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 22 இன்ச்சு, இது 8 இன்ச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு, அதாவது நான் இது சுடிதார்லாம் தைச்ச வேஸ்ட் கிளாத் எடுத்துருக்கிறேன். நீங்கள் லைனிங் கிளாத் எடுத்தாலும் சரி, வேஸ்ட் கிளாத் ஏதாவது ஒரே கலரில் இதே போல் எடுத்தாலும் சரி, இப்படி 2 பீஸ் நான் இந்த கிளாத்து எடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இது இப்படி நமக்கு உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி 2 கிளாத் சென்டரில் நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த கீழே ஒரு கிளாத்து, இங்கே ஒரு கிளாத், இந்த ரைஸ் பேக்கு, இது கிளாத்து. இதில் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி 3 பீஸ், இப்படி 3 பீஸ் எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இங்கே 8 இன்ச்சு, இங்கே 6 இன்ச். அதாவது நம்ம இந்த லாங் கிளாத் இங்கே 8 இன்ச்சு, இங்கே 22 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த 8 இன்ச்சு ப்ளஸ் இந்த 8 இன்ச்சு எடுத்துகிட்டு இங்கே 6 இன்ச்சு. இதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி 3 கிளாத்து இதே போல் எடுத்துருக்கோம். இதை இது போல் நாம் வச்சு இதுக்கு மேலே அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அட்டாச் பண்ணிவிட்டு பார்ப்போமா? வாங்க. இப்போ இந்த இதை இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஃபஸ்ட்டு அந்த லைனிங் கிளாத், சென்டரில் அந்த ரைஸ் பேக் கிளாத், அதுக்கு மேலே இந்த இன்னொரு லைனிங் கிளாத், இதை வச்சு இதே போல் நீங்கள் ஓரத்தில் நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டி பீசஸ், அதாவது 8 இன்ச்சு கீழே 6 இன்ச்சில் இதில் ஒரு குட்டி பீஸ் நம்ம 3 பீஸ் வச்சுருக்குறோம் இல்லையா? அந்த 3 பீஸையும் இதே போல் நீங்கள் நீட்டாக சைடு ஓரம் எட்ஜில் அந்த ரைஸ் பேக் கிளாத்தை நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்திருப்போம். ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்து, இது நீங்கள் மெயின் கிளாத்து மேலே இருக்கிற கிளாத்தை கரெக்ட் ஷேப்பில் கட் பண்ண, கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணாலும் ஓகே. இல்லை இப்படி வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 3 பீஸு நம்ம இது போல் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மெயின் அந்த லாங் கிளாத் ஒன்று தைச்சிருக்கிறோம்ல, அதில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே ஓரம் நம்ம நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன கிளாத்தோடைய மேலே எட்ஜில் இதே போல் நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சு உள்பக்கம் இருந்து அடித்து வெளிப்பக்கம் இதே போல் திருப்பிடுங்க. நீங்கள் பைப்பிங் இதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி உருட்டு பைப்பிங் வைக்கிறது மாதிரி உள்பக்கம் அடித்து மேலே இது பண்ணிட்டீங்க, மேலே ஃபோல்டு பண்ணி இதே போல் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 3 பீஸ்லேயுமே அதே போல் மேல் பக்கத்தில் நீங்கள் அப்படி வச்சுருங்க. இந்த 3ஐயும் இப்படி நம்ம அடிச்சுட்டு தான் நம்ம இந்த ஒரு லாங் கிளாத் ஒரு கிரே கலரில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, 22 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு அகலத்தில், அது மேலே வைக்க போகிறோம். அது மேலே நம்ம கரெக்டாக ஷேப் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா மேலே இருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 இன்ச்சு மேலேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போடும். இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பீஸை இதே போல் நம்ம வச்சு அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு அதோடைய கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணுற இடத்துல தான் அடுத்த பீஸை நம்ம இப்படி வைக்க போகிறோம். இதுலேயும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸை நம்ம இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு முடிக்க போகிறோம். இப்போ இது ஓப்பனில் இருக்குல்ல, இதை நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுங்க.
உள்ளே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி டபுள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எந்த பொருள் போட்டாலும் அது கிழிஞ்சிடாது, வெயிட்டு தாங்கிக்கும். இது போல் டபுள் ஸ்டிச் போட்டு அதை ஒரு நம்ம பாக்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது எட்ஜ் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நமக்கு பேக் மாதிரி ஆயிடுச்சு. இனி வந்து இதோடைய சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அங்கேருந்து 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு வச்சுட்டு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி கட் பண்ணிடுங்க. அது மேலே ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணிடுங்க. அந்த சைடு 1 இன்ச்சு இந்த சைடு 1 இன்ச்சு சென்டர் பாயிண்ட்டு அதுலேருந்து ஒரு போட்டுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இது போட்டுட்டு பண்ணிக்கோங்க. அடுத்தது சைடெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி எக்ஸ்ட்ரா சேம் இந்த கிளாத் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது அதே போல் தான் நம்ம இப்படி அடித்து திருப்பிக்கலாம். ஃபைனல் பண்ணுறது இந்த ஃபினிஷிங் ஒர்க்கு தான். இது போல் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் ஐட்டமான சிசர், ஸ்கேல், அப்புறம் பாபின், அப்புறம் கட்டர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு உங்கள் மிஷின் பக்கம் வச்சுக்கலாம். இல்லைன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிச்சனில் உங்களுக்கு நைஃப் இருக்கும், கிச்சன் ஐட்டம்ஸ் நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ், டவல்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் சைடில் நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் தொங்க விட்டுக்கலாம். தொங்க விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கை துடைக்கிற கிளாத்து, இந்த கிளாத்தெல்லாம் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்படி மல்டி பர்பஸ் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பென் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு பாத்ரூமில் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடைசியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே வந்து அதே சேம் கலர் கிளாத் வச்சு நீங்கள் பண்ணுறதை விடையும் இதே போல் டிஃப்ரெண்ட் அந்த பிளாக் வச்சு மேல் பக்கம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ரைஸ் பேக் வச்சுருக்கோம். அது பிளாஸ்டிக் கிளாத்து. ஸோ உங்களுக்கு தண்ணியெல்லாம் பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடைய யூசேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதை முடிச்சுட்டு மேலே வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹேங்கிங் மாதிரி பண்ணி அதையும் இதே போல் நம்ம ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி ஒரு கிளாத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சுடிக்கெல்லாம் நாடாலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த டைப்லேயோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேணுன்னா ஏதாவது நம்ம நாடா இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த த்ரெட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம். இதே போல் நீங்கள் உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் வேஸ்ட் கிளாத்தை வச்சு நம்ம அழகாக பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு மல்டி பர்பஸ். என்ன வேணாலும் உங்களுக்கு இது மாதிரி தொங்க விடுற ஐட்டம்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.